ஏய் குட்டீஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்க போகுது. நம்ம சச்சின் ஒரு புது அவதாரம் எடுத்திருக்கான், அதுவும் டாக்டர் அவதாரம். வாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஐயோ, தலைவலி உயிர் போகுதே. யாராவது ஒரு மாத்திரை கொடுங்களே. டோன்ட் வரி ஸ்கை, டாக்டர் சச்சின் வந்துட்டேன். மாத்திரையெல்லாம் உடம்புக்கு கேடு. என்கிட்ட ஒரு நேச்சுரல் தெரப்பி இருக்கு. தெரப்பியா? அதுக்கு எதுக்குடா இவ்ளோ பெரிய கயிறு? தலைவலினா என்ன? மண்டைக்குள்ள நரம்பு துடிக்குதுன்னு அர்த்தம். இப்ப பாரு, இந்த கயிறை வச்சு உன் மண்டைய இறுக்கி கட்டி அந்த நரம்பை அப்படியே அடக்கி வைக்கிறேன். வலி இருந்த இடம் தெரியாம போயிடும். டேய் சச்சின், நிறுத்தடா. என்ன காரியம் பண்ற? அவளுக்கு தலைவலினா கயிறு போட்டு கட்டுவியா? நீ என்ன அவளை கொல்ல போறியா? இல்ல மாயா, இது ஒரு வகையான பிரஷர் ட்ரீட்மெண்ட். பிரஷர் ட்ரீட்மெண்டா? டேய், உன்னை பார்த்தாலே எனக்கு பிரஷர் ஏறுதுடா. அரகுரத்தனமா ஏதாவது பண்ணி அவன் மண்டைய உடைச்சிடாத. ஆமா ஸ்பார்க்கி, சச்சின், நீ பண்ற இந்த மாதிரி அரகுர வேலைகளுக்கு என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்க அந்த கதையை இப்பவே இவங்க எல்லாருக்கும் சொல்ல போறேன். எல்லாரும் கவனிங்க. இதுக்கு பேரு தான் பரமார்த்த குருவின் மெடிக்கல் மிராக்கிள்ஸ். சச்சினோட கயிறு வைத்தியத்திலிருந்து ஸ்கை தப்பிச்சாலா? மாயா சொல்ல போற அந்த பயங்கரமான காமெடி கதை என்ன தெரிஞ்சுக்க வீடியோவை முழுசா பாருங்க. லெட்ஸ் கோ. சரி, சொல்றேன் கேளுங்க. ஒரு நாள் மதிய வேளை. சீடன் ஒருத்தன், குருவே, நம்ம ஏன் டாக்டர் ஆயிடக்கூடாதுங்கிற? 4 காசும் வரும், அப்படியே அந்த புண்ணியமும் வந்து சேரும் பாருங்களேன். நல்ல ஐடியா. மனுஷங்களுக்கு மட்டுமில்ல, மாடு, கன்று, குரங்கு, ஏன் அந்த மரத்துல இருக்கிற அந்த தருதல குரங்கு வரைக்கும் எல்லாத்துக்கும் நாம வைத்தியம் பண்ணுவோம். அப்புறம் ஊர் முழுக்க டாக்டர் பரமார்த்தர்னு நோட்டீஸ் ஒட்டுறாங்க. சாமி, உடம்பு நெருப்பாட்டம் கொதிக்குதுங்க. மண்டை இடி இடிக்கிற மாதிரி வெடிச்சிரும் போல இருக்குதுங்க. டேய் மட்டி, நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. நெருப்பு எரிஞ்சா என்ன பண்ணுவ? தண்ணி ஊத்தி அணைப்பல்ல? அதேதான் இங்கேயும். இவன் உடம்பு நெருப்பா கொதிக்குது. இவனை தூக்கிட்டு போய் அந்த ஐஸ் தண்ணி தொட்டியில 1 மணி நேரம் அமுக்கி பிடிங்கடா. சீடர்கள் பேஷண்ட தண்ணிக்குள்ள அமுக்க அவன் குளிருதுடா சாமின்னு கத்திட்டு நனைஞ்ச கோழி மாதிரி ஊற விட்டு ஓடுறான். கண்ணு ரெண்டும் அப்படியே செவப்பா செவந்து கிடக்குதுப்பா. ஊசி வச்சு குத்துற மாதிரி பயங்கர வலி. யோ பாட்டிமா, இப்போ நாங்கள் பயங்கர பிஸிங்க. நீங்கள் வேணும்னா கண்ணை மட்டும் கலட்டி இங்கே ஒரு பாக்ஸில் வச்சுட்டு போயிருங்க. ஈவினிங் நாங்கள் நல்லா தேய்ச்சி கழுவி க்ளீன் பண்ணி தர்றோமுங்க. அப்பால வந்து வாங்கிட்டு போயிருங்க. யோ, என்னது கண்ணை கழட்டுறவா? அடி பாவிங்களா, வைத்தியம் பார்க்க வந்த இடத்துல உசிரை எடுக்க பார்க்குறீங்களே. யமலோகத்துக்கே கிளம்புறேன்டா, என்னை விட்டுடுங்கடா சாமி. உடம்பே அப்படியே உதறுதுங்க ஐயா. கால் நிக்க மாட்டேங்குது, அப்படியே நடுங்கி கிடக்க. டேய், ஆடுறதுனால தான் அவனுக்கு நோய் வருது. பேசாம இவனை ஒரு தூண்ல வச்சு இரும்பு சங்கிலியால இறுக்கி கட்டுங்க. ஆட்டோ நின்னா நோயும் நின்னுடும். என்னல்லே, கட்டின பிறகும் இவன் உதடு இப்படி நடுங்குது. குருவே, அதுக்கு இந்த சூடு தான் சரி. அந்த பழுக்க காய்ச்சின இரும்பு கம்பியை எடரா இப்படி. பல்லு குடையுதுங்க, தாங்க முடியல. பேசாம ஒரு பல்லு அப்படியே பிடுங்கி எடுத்துடுங்களேன். எதுக்குங்க ஒரு பல்ல மட்டும் எடுக்கணும்? ஒன்று போனால் இன்னொன்று வலிக்குமுங்க. மொத்தமாக புடுங்கி எடுத்தா தாங்க இனிமே இந்த பல்வலியே வராமல் இருக்குமுங்க. ஒரு பெரிய சுத்தியலை எடுத்து தட்டி எல்லா பல்லையும் கழட்டி ஒரு கவர் போட்டு, இது உங்களுக்கு எங்க கிளினிக் கிஃப்ட்னு சிரிச்சுக்கிட்டே கொடுக்கறாங்க. என் ஆடு ஒரு தழைய கூட தின்ன மாட்டேங்குதுங்க சாமி. வாயவே திறக்க மாட்டேங்குது. என்னன்னு கொஞ்சம் பாருங்க. என்ன நைனா இது? இந்த ஆட்டுக்கு வாய் ரொம்ப சுண்டு செப்பையா இருக்குது, அதான் மேட்ரு. ஒரு கத்தி எடுங்கடா டக்குன்னு. ஆட்டோட வாயை 2 பக்கமும் கீறி அப்படியே பெருசாக்கிடுவோம். அப்புறம் பாரு, அது மொத்த தலையையும் லபக்கு லபக்குன்னு முழுங்கும். கத்தியை எடுத்ததும் ஆட்டுக்காரன் ஆட்டை தூக்கிட்டு காட்டுக்குள்ள ஜம்ப் ஆகுறான். டேய் நில்லுங்கடா. நீங்க பண்றது என்ன வைத்தியமா? இது வைத்தியம் இல்லடா,
கொலை பாதகம். ஒவ்வொருத்தன் வாயையும் மண்டையையும் உடைச்சு அநியாயம் பண்ணி வச்சிருக்கீங்க. இதோ பாரு, இனிமே இந்த ஊர் பக்கம் உங்களை பார்த்தோம், அப்புறம் நாங்க உங்களுக்கு கத்தியே இல்லாம ஆபரேஷன் பண்ணிடுவோம். ஜாக்கிரதை. அவ்வளவுதான். குருவும் சீடர்களும் கையில் இருந்த மருந்து டப்பாவெல்லாம் போட்டுட்டு வேட்டியை கட்டிக்கிட்டு ஊற விட்டு ஒரே ஓட்டம். அவங்க பண்ண அதே தப்பு தான் நீயும் பண்ற. அரைகுறை அறிவு ஆபத்தானது. கரெக்ட் மாயா. சச்சின், நீ டாக்டர் ஆகிறத விட ஸ்கைக்கு ஒரு காஃபி போட்டு கொடுத்தா தலைவலி சரியாயிரும். ஐயோ, நான் கயிறு கட்ட போய் என் பல்லையும் தட்டி எடுத்துறாதீங்க. நான் போய் காஃபி போட்டுட்டு வரேன். அப்பாடா, கயிறு கட்டாம விட்டாங்களே, அதுவே போதும். எப்படியோ சச்சினோட ரோப்யத்துல இருந்து தப்பிச்சாச்சு. இந்த மாதிரி அதிரடி கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.